தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை பத்தி பார்க்கலாம். அதுவும் நேத்து முஜ்தபா கொமேனி அவர்கள் உரை நிகழ்த்தி இருந்தாங்க. அந்த உரைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நார்மலா லீடர் கொடுக்கக்கூடிய ஒரு உரை மாதிரிதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நார்மலா இருக்கிறவங்க எல்லாம் கடந்து போனாலும், நேற்று முழுவதும் அதை தான் இஸ்ரேலும் அதுக்கப்புறம் அமெரிக்காவும் இன்னும் ஆய்வாளர்களும் என்ன பண்ணாங்க, பிரிச்சு அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சுட்டு இருந்தாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இவர்களை ரொம்ப என்ன பண்ணிருக்கு, பயப்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். நேரடியாகவே அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை அவருடைய பேச்சுல சொல்லியிருக்காரு. அணு ஆயுத தாக்குதலை நடத்த முடியும், நடத்த போறோம் அப்படிங்கிறதையும் அவர்கள் அந்த பேச்சுல சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் விஷயமா அவர் என்ன சொல்றாருன்னா, நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய படைகளே அவங்களை வெளியேற்ற சொல்றாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனா அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எப்ப இருக்கணும்னா மார்ச் மாசத்துல பாதியில இருக்கிறோம், 15ஆம் தேதியில இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10க்குள்ள போக சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னும் ஒரு மாசம் கூட டைம் இல்ல, அமெரிக்காவுடைய நிலையங்களை அனைத்தையுமே காலி பண்ணிட்டு மத்திய கிழக்குல இருந்து போங்கிறாங்க. அப்ப ஏப்ரல் 10க்குள்ள போகலினாவே என்ன ஆயிரும், கண்டிப்பா நாங்க என்ன பண்ணுவோம், இத அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடுத்துட்டு போவோங்கிறாங்க. அப்புறம் இரண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, 60 நாளுக்குள்ள எங்க மேல போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருளாதார தடையும் நீக்குங்கிறாங்க. ரெண்டு விஷயம், ஒரே மாசத்துல அமெரிக்கா மத்திய கிழக்கு விட்டு போகணும், 2 மாசத்துல எங்க மேல போட்டிருக்கக்கூடிய தடைகளையும் நீக்கணும். இதை ரெண்டையும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த போர் நிறுத்தத்தை பத்தி யோசிக்கலாங்கிறாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமாக நஷ்ட ஈடு, 500 பில்லியன் US$ அளவுக்கு எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுன்னு இருக்காங்க. ஏன் இவ்வளவு கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை வருடமாக பொருளாதார தடையை போட்டு ஈரானை முடக்கி வச்சிருந்தாங்க. அதனால 500 பில்லியன் US$ அளவுக்கு என்ன பண்றாங்க, நஷ்ட ஈடு கேட்கறாங்க. இந்த 3 செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க போற நிறுத்திடுறோம், ஆனா இந்த 3 நீங்க செய்யாட்டினா நாங்க ஒரு 3 விஷயத்த செய்வோம்னு சொன்னாங்க. அதுல முதல் விஷயம் என்ன தெரியுங்களா, ரஷ்யாவையும் சைனாவையும் ஈரானுக்குள்ள அனுமதிப்பது. அதாவது இதுவரையும் ஈரானுக்குள்ள ரஷ்யாவோ இல்ல சைனாவோ தளங்கள் அமைத்து இல்லவே இல்லை. ஆனா அவங்க அதை எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின் மிலிட்டரி பேஸ நாங்க அனுமதிப்போங்கிறாங்க. ஃபாரின் மிலிட்டரி பேஸ்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, மத்த நாடுகளோட மிலிட்டரி பேஸ எங்களுடைய இடத்துல அனுமதிப்போங்கிறாங்க. அப்ப எது மத்த நாடுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரஷ்யா சைனாவை தான் அவங்க சொல்றாங்க. மத்த நாடுகள்னு சொல்லிட்டு இந்த அரபு நாடுகளை சொல்ல மாட்டாங்கன்னு நமக்கே தெரியும். அது இல்லாம அங்க யாருமே உருப்படியா இல்லைங்கிறது நமக்கே தெரியும். இவர்களுக்குன்னு ஒரு ஆதரவே இல்லை. அப்ப யாருக்கு பார்த்தா அமெரிக்கா பயப்படுவாங்கன்னு பார்த்தா கண்டிப்பா ரஷ்யாவுக்கு சைனாவுக்கு பயப்படுவாங்க. அவங்களுடைய ஏர்பேஸ என்ன பண்றாங்க, இவங்க உள்ள விடுவோம் அப்படிங்கறதே மறைமுகமா ஃபாரின் மிலிட்டரி பேஸ உள்ள விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்துருக்கு. அப்படி நடந்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்படி சவுதியில ஏதாவது ஒரு தாக்குதல் அமெரிக்கா பொறுப்பேற்று அதை தடுக்கணுமோ, அதே மாதிரி ஈரானுக்குள்ள ஒருவேளை ரஷ்யாவோ இல்ல சைனாவோ ஃபியூச்சர்ல வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுனா, அமெரிக்கா கூடயும் இஸ்ரேல் கூடயும் கரெக்டா அங்க இருக்கக்கூடிய படைகள் மட்டுமாவது என்ன பண்ண வேண்டியது இருக்கணும், போரிட வேண்டியது இருக்கணும். அப்ப வான் தாக்குதல் செய்யறது, தரைவெளியில வந்தா தரைவெளி சண்டை செய்வது, கடல்வெளி சண்டை செய்வதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே ரஷ்யா சைனாவுடைய வீரர்கள் களமிறங்குவாங்க. ரஷ்யாட்ட கூட போர் இருந்தாலும் சைனாட்ட அந்த அளவுக்கு போர் இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, முழு மூச்சாக இந்த போர்ல இறங்குவாங்க அப்படிங்கறது இவர்கள் மறைமுகமா சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்திருக்கக்கூடிய கெடு அப்படிங்கிறது இன்னும் 1 மாசத்துக்குள்ளதான், ஏப்ரல் 10க்குள்ள. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்பவே அவங்க என்ன சொல்றாங்க, 10க்குள்ள நீங்க இதை செய்யணும், இல்லாட்டினா நாங்க என்ன பண்ணிடுவோம், அவங்களெல்லாம் உள்ள விட்டுருவோங்கிறாங்க. அடுத்தது இரண்டாவதா பாத்தீங்கன்னா, ஈரான் வில் டெப்ளாய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அணு ஆயுதத்தை என்ன பண்ணுவோம், நாங்க போடுவோம், எங்களால எவ்வளவு தூரத்துக்கு போட முடியுதோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்க அணு ஆயுதத்தை போடுவோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது, அதிர்ச்சியானதாவும் இருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட அணு ஆயுதமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு IAEAவே சொல்லியிருக்காங்க. அணு ஆயுதம் இல்ல, ஆனா அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய யுரேனியம் என்ரிச்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அவ்வப்போது இந்த காசா விஷயத்திலேயே நமக்கு சந்தேகம் எல்லாமே, ஈரான்ட்ட ஒருவேளை அணு ஆயுதம் தயாராக கூட இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறதான் பலரும் சொல்லி கொண்டு இருந்தாங்க. எந்த இடத்துலயுமே ஈரான்ட்ட இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரூஃப் கிடைக்கல. ஆனா இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அணு ஆயுதத்தை தயாரிப்போம், யுரேனியம் என்ரிச் பண்ணுவோம், அதாவது யுரேனியம்ல இருந்து அணு ஆயுதத்தை கொண்டு வருவோம், இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்ல. நேரடியா அவங்க சொன்னது என்னன்னா, எங்கனால முடிஞ்ச அளவுக்கு அணு ஆயுதத்தை போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்குதுங்கிறனாலதான் போடுவோங்கிறத பத்தி பேச போறாங்க. அப்ப இல்லாத ஒன்றை ஒருத்தவங்க போடுவோம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லியிருக்காருன்னா முஜ்தபா கொமேனி அவர்கள், எங்கனால முடிஞ்ச அளவுக்கு போடுவோன்னு இருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு போட முடியுமோ அவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு போட போறோம்னு இருக்காங்க. அதுல இஸ்ரேல் நம்பர் 1 லிஸ்ட்ல இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஏன்னா இஸ்ரேலை அடிக்கிறதுக்காக தான் அணு ஆயுதம் தயாரிக்கிறான்னு சொல்லிட்டுதான் என்ன பண்ணாங்க, ஆரம்பத்துல இருந்து நெத்தன்யாவும் சரி அமெரிக்காவும் சரி ஈரான் விஷயத்துல அணு ஆயுதத்துல ஒரு முட்டுக்கட்டையை போட்டுட்டே இருந்தாங்க. அப்ப முதலடியே யாருக்கு வரும், கண்டிப்பா பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு தான் வரும்.
அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அடுத்து இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அரபு நாடுகள்லாம் வந்து அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்களோ. ஏன்னா அவங்க ஒருத்தவங்களை சொல்லல, எங்களால முடிந்த அளவுக்கு, எங்களால முடிந்த தூரத்துக்கு நாங்க போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல பார்க்கும்போது இந்த நாடுகள்லாம் என்ன ஆயிரும், பக்கத்து நாடுகள்லாம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து பல நாட்டு தலைவர்களுடைய தூக்கத்தவே கெடுத்திருக்குன்னு சொன்னோம். நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பேட்டி இது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து முழிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துலதான் இருந்திருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரஷ்யாவையும் சைனாவையும் உள்ளிறக்குவோம்னு சொல்றாங்க. அணு ஆயுதத்தை வந்து வச்சிருக்கிற மாதிரியே என்ன பேசுறாங்க, நாங்க போடுவோங்கிறத மட்டும் பத்தி பேசுறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு அணு ஆயுதம் செய்யறதுக்கு 12 நிமிஷம் போதும்னு சொன்னாங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, நாங்க எல்லாம் தயாரா இருக்கோம், ஒரு பட்டனை கிளிக் பண்ணா முடிஞ்சு வேலை நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 நிமிஷத்துல அணு ஆயுதத்தை போட முடியும், அதை கொண்டு நாங்க இஸ்ரேலை அழிக்க முடியும் அப்படிங்கறதை ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் இருக்கிற மாதிரியே அறிவிப்புகளை தான் வந்து ஈரான் கொடுத்திருக்காங்க. அதுலயும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க முடிந்த அளவுக்கு வந்து அணு ஆயுதத்தை போடுவோம்னு சொன்னதை வைத்து அணு ஆயுதம் தயாராதான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தகவல் வந்திருக்கு. அது இல்லாம ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி என்ன தகவல் வந்துச்சுன்னா, நேரடியாக அணு ஆயுதத்தை அவர்கள் உருவாக்காட்டினாலும் அணு ஆயுதத்துக்கு முந்தின ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஏவுகணைகள் மாதிரியான அணு ஆயுதங்கள், அதாவது இங்கிருந்து ஏவர மாதிரியான அணு ஆயுதங்களை வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 90 எல்லாம் அவங்க தயாரிச்சிட்டாங்க. இதனுடைய அடுத்த ஸ்டேஜ் வந்து நேரடியா ஒரு பெரிய அணு ஆயுதமா வரும். ஆனா அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தயாரிச்சுட்டாங்க. இதை வச்சு அடிச்சாவே போதும், எந்த இடத்துல எல்லாம் விழுகுதோ அங்கெல்லாம் வந்து நாசமடையும். அதாவது ஒரு ஃபுல் இடமும் வந்து டிஸ்ட்ராய் ஆகாட்டினாலும் இவங்க வைக்கக்கூடிய இலக்குகள் பகுதியில என்ன ஆகும், டிஸ்ட்ராய் ஆகும்னு வந்து சொல்லப்படுது. ஒண்ணும் இல்ல, கிளஸ்டர் பாம்பு வந்து போடுறாங்களே, அந்த கிளஸ்டர் குண்டுகள் மட்டுமே பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டருக்கு போய் விழுகுதாமா. 8 கிலோமீட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஏவுகணை போட்டா அந்த ஒரு ஏவுகணையில இருந்து வந்து குறைஞ்சது 80ல இருந்து 120 பிரியுது. அப்ப அந்த ஒவ்வொன்றும் என்ன ஆயிருதுன்னு வந்து பாத்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்துதா. அந்த 100 கணக்கானது எங்க வந்து விழுகுது, ஒரே இடத்துல விழுகுதான்னு கேட்டா கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் தூரத்துல விழுகுதாமா. ஒரு அயன் டோம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1, 2 தான் இருந்தா வந்து தடுக்க முடியும். 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு 100 கணக்கானது போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அயன் டோமால கூட என்ன பண்ண முடியறது இல்ல, தாக்க முடியறது இல்ல. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நேத்து செய்த தாக்குதல்ல அயன் டோம் செயலிழந்திருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா லெபனானுடைய போராளிகள் வந்து செய்த தாக்குதலா இருக்கு. பாருங்க, லெபனானுடைய போராளிகளுடைய தாக்குதல்லயே அயன் டோம் செயலிழக்கிற அளவுக்கு தான் இத்தனை நாளா வந்து லெபனானுடைய போராளிகள்ட்ட ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க போய் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க புடிச்சிட்டோம், அடிச்சிட்டோம், எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டோம், அதுக்கப்புறம் தலைவர்கள் இல்ல அது இதுன்னு இத்தனை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில பார்த்தா நேத்து கூட அயன் டோமை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஆயுதத்தை லெபனானே வச்சிருக்காங்கன்னா, அப்ப ஈரான் வந்து அணு ஆயுதம் போடுவேன்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இல்லாத ஒரு விஷயம். நேரடியாக வார்த்தையால சொல்லாட்டினாலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மறைமுகமான வார்த்தையை கொண்டு வந்து இதை சொல்லியிருக்காரு. இது பலருடைய தூக்கத்தையும் அமெரிக்கா இஸ்ரேல வந்து கெடுத்திருக்கு. கண்டிப்பா இந்த தடவை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற வழியில இல்ல, அவங்கதான் வந்து சரணடையணும், எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் கௌரவமானு சொல்லிட்டு ட்ரம்ப் பாக்குறாரு. அதையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு கௌரவமான வந்து எக்ஸிட்ட தேடிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க அசிங்கப்படதான் போறீங்கன்னு சொல்லிட்டு வாயை விட்டே வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்ப ஈரான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது டைரக்டாவே ட்ரம்ப் வந்து இப்படி வந்து எதிர்பார்க்கிறாரு, ஆனா அவர் இப்படி ஒண்ணு அடைய மாட்டாரு அப்படிங்கறதை சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து பின்னாடி போய் கெஞ்சிட்டு இருந்திருக்காங்கன்னு பாருங்க. போர் நிறுத்திருக்காக தினமும் தூது அனுப்பிட்டே உட்காந்துருக்காங்க. எந்த தூதுமே வந்து பாத்தீங்கன்னா எடுபடல. இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து 1 மாசம் கெடு விதிச்சிருக்காங்க. அணு ஆயுதத்தை போடுவோம் அப்படிங்கக்கூடிய மிரட்டலையும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்க.